அந்த டால்ஃபின் நோஸ்லேருந்து அப்படியே இறங்கி உள்ளே போனால் எக்கோ பாயிண்டா? அவ்வளோதான், எக்கோ ராக்கு. மவுண்டன் வியூ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே மழை இருந்துச்சு. அப்புறம் அந்த மழை பனிக்குள்ளே மூடிடுச்சு. திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு வெயிலே காணும். ஐயா அங்கிட்டலாம் இங்கே வரைக்கும் பனி போயிட்டு இருக்கு. மூஞ்சில் அடிச்சுட்டு போகுது மேகம். அது இங்கே இப்போ நீங்கள் இறங்கி வந்தீங்கல்ல, அந்த இடத்துலாம் பனியில் நாங்கள் வரப்போ இப்போ தான் பனி. இங்கே பாடுறா, ஒரு ஆற்றுக்குள்ளே காலை வச்சு செருப்பு ஆற்றுக்குள்ளியா அந்த இதில் அதுக்கப்புறம் வழி கிடையாது. எக்கோ ராக்கு அப்புறம் அதோட வழி முடிஞ்சு, அவ்வளோதான். பாவம் அந்த குதிரை தான். அந்த பாதம் நாளா வாங்க. டேய் டேய் சும்மாறா. வீடியோ எடுக்கலாம் நம்ம. நாங்கள் குணாக்கல்ல ஒன்று வச்சு நல்லா கயிறை கட்டி இறக்குறேன்டா போடா. ரைட்டு ஆளவுறம் 10 கிலோமீட்டருக்கு குணாக்கலுக்கு. மீண்டும் பார்த்திபா. எப்படி எனக்கு ஒரு நாள் அதான் விசிட் பண்ணிடுவோம். இப்போ பைன் ஃபாரஸ்ட்டு குணாக்கெல்லாம் பக்கம் பக்கம் தான் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் நொறுக்கிடுவோம், நம்ம தெரிஞ்ச எல்லாத்தையும். திருப்பி இதில் ஏறணும்னு நினச்சாலே கொம்பான கப்பு. இதுதான் எக்கோ பாயிண்டா? இன்னும் போ, அங்கே வழியே இல்லைடா. இருக்கு இறங்கு. அது இப்படி இறங்கும். இந்த மரத்துல தான் அப்பா சொன்னான் எக்கோ பாயிண்ட்டு. இந்த மரம் எக்கோ பாயிண்ட்னு சொன்னான். ஏய் இங்கே ஒய்யவளுக்கு. இதான் எக்கோ ராக்கு. அவடா அவளா எக்கோ அடிக்குது அவள. அடியே மாலா 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 பார்த்திபா. சூப்பரா இருக்கு. வர்ற மாதிரி பார்த்திபா அடிங்க அம்மா அழக. அப்படியே கத்தனோட கத்தாரா மெகாபான். அடையப்பா சேனல் பேரை மென்ஷன் பண்ணுறாரா? போட்டோ வர முடிஞ்சு. இதான் எக்கோ பாயிண்ட். ஓகே, நானே ஏற முடியாது. என்ன பிடிச்சி இழுத்துக்கிட்டே ஏறாரு மேல. கோபால் சைலண்டா. என்னடா வாங்கி கொடு. Fastest breathing dog in the world. Go. அது ஒன்றும் இல்லை சார், அந்த மவுண்டன் டியூ ஜூஸை குடிச்சிட்டா. கொஞ்சம் கொடுத்து ஜூஸ் குடிச்சாங்க. போட்டே அது எவ்வளோ தெரியுமா? 60 ரூபா. 60 ரூபா தான் தேட்டரில். மெகா ஸ்டார் தேட்டரில் 100 ரூபா. அது வாமாப்பில் தூக்கிட்டு போடா போடா. அவ்வளோ போட்டோ எடுத்துட்டு இறங்குறப்ப ஆட்டுக்குள்ள தள்ளி இறங்குச்சு. ஏறப்ப இறங்குச்சியா? கால் வலிக்குதுடா. செம்மையா அடிக்குதியா? இங்கேயே மணி 11 ஆச்சுடா. செங்குத்தா ஏறுதோ? சரி, ஓகே, அவ்வளோ முடியலடா. மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். 20 minutes later. குணாக்கேவா? ஐயோம்மா. ஏய் இருடா. ஓகே, டால்ஃபின் நோஸ்க்கெலாம் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஹெல்மெட்டை கொடு. ஓடு ஓடு ஓடு. டால்ஃபின் நோட்ஸுக்கெல்லாம் என்ன தம்பி ஏறலாமாண்ணா? இறங்கலாம், ஆனால் ஏறலாம் முடியாது சார். ஆனால் நம்பிக்கையோட இறங்கிறாதீங்க. சரியான மூச்சு வாங்குது அம்மா.
வாழ்க்கையில் இதுக்கப்புறம் டால்ஃபின் நோஸே வரக்கூடாது. ஏதோ கொஞ்ச தூரம் நடந்தோடனே வந்துடும். கம்மி தான், என்ன அதிகபட்சமாக நீ வச்சுக்கோ. அது கம்மிடா, ஆனால் செங்குத்தா ஏறுதுடா மலை. அது உண்மைதான். இறங்குறது கூட ஈஸி. இப்படி ஏறுது லைட்டு மாதிரி. ஒருவேளை நம்மளால தாங்க முடியலையோ நம்ம பண்ணுற சேட்டைக்கு. எல்லாருமே தான் உட்காந்து ஏஞ்சி வராங்க. அவங்களாம் சேட்டையை கொடுத்தாங்க. சூப்பராக. அது எப்படின்னா இந்த மாதிரி ஏஞ்சோடனே வரணும். அப்போ தான் ஃபுல் எனர்ஜியோட இறங்கிட்டு ஏற முடியும். எல்லா இடத்தையும் சுற்றிட்டு அப்புறம் இங்கே வந்தோன்னா அவ்வளோதான். கம்மின்னா அவ்வளோதான், கீழேயே அடக்கம் பண்ணிட்டு போக வேண்டியது. அதான் கிளவியெல்லாம் எங்கடா கூட்டி வரீங்க? செம்ம குளிர் தடி மாலா ஈத்தர போடு. கோல்ல அப்படியே பார்த்துக்காங்க. இதில் பாரு பிள்ளையார் அச்சு எது போகணுன்னால 10 கிலோமீட்டரா? அங்கேயே எல்லாமே இருக்குது. அது போகிற வழியிலேயே பைன் ஃபாரஸ்ட்டு, குணா கேவு அதுக்கு முன்னாடி இருக்குது. அப்பர் லேக்கு இங்கே இருக்கும். நம்ம இப்படியே போயிடலாமா? இப்படி அந்த ரூட்டு தான். அது அதான் விட மாட்டேன்னு சொல்கிறேன்ல. புண்டைக்கு நம்ம போயிடுவோம். அது விட மாட்டாங்க ஸ்டடி. நம்ம அதுக்கு இப்படியே போயிடுவோம். எதுக்கு 9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தானே பார்த்துக்கலாம். ஆமாங்க பேர் கவர்மெண்ட் ரோஸ் கார்டன்லாம் இருக்குது இங்கே தான். நீ தான் கேட்டிங்களே, போங்க அங்கே. கொடைக்கானல் சோலா அசுரேஷ் ஸ்ட்ரீட் வந்து பூம்பாறை ரோடு, பைன் ஃபாரஸ்ட்டு. இங்கே ஒரு பைன் ஃபாரஸ்ட் இருக்காரு, அப்சர்வேட்டரி பைன் ஃபாரஸ்ட்டு, ஃபோட்டோ பாயிண்ட்டு. இங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்துக்குவோம். இதெல்லாம் வேறு என்ன பூம்பாறை ரோடு. இதெல்லாம் ஹைவே மேலே இருக்கும் ப்ரோ. சரி, அப்போ இதுக்குள்ளே போய் எதுவும் பார்க்கணுன்னா பார்த்துடலாமா? கோக்கர்ஸ் வாக்கு இங்கே இதேயா? இங்கே போய் நம்ம வாக்கிங் இது போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்ப்பா? அது 1 கிலோமீட்டர் வாப்ல. அப்படியே ஸ்டடி பண்ணுறோம். சரி, வரப்போ பார்த்துக்கலாம். திருப்பி இப்படி தானே வருவோம். 10 கிலோமீட்டர் தானே? ஆமாம். ரிட்டர்ன் அங்கிட்டு இங்கிட்டு தானே வருவோம். ரோடு தானே? கிளம்பு கிளம்பு கிளம்பு. இவ்வளோ தானா? ஆ, கொஞ்சம் ஈரோடு அந்த மலையிலேருந்து ஓகே. இங்கேருந்து அப்படியே நாக்கியல் தான். அது போகிற வழியிலே பைன் ஃபாரஸ்ட்டு, இல்லை ராக்ஸஸ் சூசைட் பாயிண்ட்டு, அது எல்லாமே கவர் பண்ணிடலாம். அங்கே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏய் ரோஸ் கார்டன் வேண்டாம். இது என்னன்னே தெரியாம உள்ளே போயிட்டுருக்கீங்க. கார்டன்டா? உள்ளே ஏதோ லவர்ஸ் போகிற மாதிரி இருக்கா. இல்லை போகலாமா? வேணாம், ரோஸ் கார்டன் விசிட் பண்ண வேணாமா? சும்மா உள்ளே போயிட்டு அப்படியே உள்ள வந்துடும். நான் சொல்கிறேன், வண்டியோட உள்ளே விட்டுரு. 50 ரூபாயாண்டா டிக்கெட்டு. ஒரு டிக்கெட் 50 ரூபா. எங்கே ரோஸ் கார்டன் இல்லையா? அதுக்கு ஒரு 500 ரூபா ஆட்டையை போடுவாங்க. ஏன்னா பலூன் சொல்றதெல்லாம் ஒரு விளையாட்டாடா. ஆல் 50 rupees டிக்கெட் ஆகும்ல. எவ்வளோ முடியும்? ஏய், அது பொம்பளை பிள்ளைங்களுக்குடா. 25 ரூபா தான் டிக்கெட்டு. உள்பான் என் பக்கத்தில் போய் பாரு. அடல்ட் 50 ரூபா. அடல்ட்டெல்லாம் இல்லை, ஜூனியர். டேய் வாங்காடா, பொண்ணாடா பார்க்க போது உட்காந்து தலையை சீவிட்டு இருக்கீங்க. ஹெல்மெட்லாம் போட்டலாம் அப்படியே தான். ஹெல்மெட் போட்டதே நான் தான். வரப்பா வடை வாங்கி கொடுறோம். வேறு தின்னுக்கினே இருக்கணும். ஏய் ஆயிப்பா 4 கொடுங்க. டிக்கெட்டு 4 டிக்கெட்டு தானே? நாங்கள் எடுத்து 10 ரூபா டிக்கெட்.
டிக்கெட்லாம் பத்திரம் டிக்கெட்டு 50,000 நடந்து போகிறோம். ஆக்சுவலாக நல்லா இருக்கு. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு சொல்லு மாப்ள. என்னடா இது ரோஸ் பார்க்கா? ரோஸ் கார்டன். ரோஸ் கார்டன். ஓகே போய்த்தல எல்லாம் நேரம் என்னமோ பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபெயில் ஆயிடுச்சு. அவ்வளோதானா? கண்டிப்பாக நமக்கான இடம் கிடையாது. நமக்கான இடம் இல்லை, சும்மா தான். ஏய் எங்கிட்ட ஒரு சைடு வாங்கடா, ஏன்டா எல்லாத்தையுமே போட்டு மறைக்கிறீங்க? என்னடா கொடூரமா இருக்கு. இருக்குது பட்டர்ஃப்ளை மாப்ள அது. ஓ பட்டாம்பூச்சா? பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை 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 வேர் ஆர் யூ கோயிங்? இது ரோஸா? அப்புறம் இது என்ன மொய்யுதா? அங்க பாரு ரோஜா ரோஸ் இருக்கு. உனக்கு கொடுத்த பீஸ் தாமரை மாதிரி இருக்கு. எவ்வளவு ரோஸ் பாரு. செடியே சைஸ் மாப்பிள்ள தொடாத மாப்பிள்ள சப்பு அடிச்சிட கிடிச்சிட போறாங்க. சைஸ் இவ்வளவு பெருசு வளருமாடா? செடி எவ்வளவு பெருசு வளராது. எது எது கூட மேட்டிங் பண்ணிச்சு யாருக்கு தெரியும்? அது இல்ல செடி ரோஸ் செடி எவ்வளவு பெருசு வளராதுடா மாப்பிள்ள. நிக்குது பேரு. இதெல்லாம் காட்டு சைடுனா கொஞ்சம் முரட்டத்தனமா தான் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கெமிக்கல் இல்லையோ? என்னது வில்லியம் பிங்கா அந்த ஒரு இது பேரு. எது பேரு? ரோஸ் பேரு. கலர் ரோஸ் கலர் அந்த இது அது சொல்ல வேண்டியது. அங்க பாடுறா லில்லியம் பிங்கா அதான்டா அந்த ரோஸ் தான்டா. மாப்பிள்ள இது ரோஜான்னு சொன்னா ரோஸ்ன்னு சொன்னா நம்ப முடியல மாப்பிள்ள. ரோஸ் தான் கிளாசிக் க்ளோ. இந்த சிட்டி தான் எங்கே போனாலும் இருக்கு. ஐயப்பொங்கல் பொங்கல் காலை 8 மணி தான் போடுவாங்க. வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் வாடா. மாப்பிள்ள எதையும் தொடாத. நீ பாட்டு தொட்டு பிச்சு விட்டுனா அடிப்பாங்கன்னா நீ பாட்டு வாங்கிட்டு கொண்டு நான் வீட்டுக்கு போயிடும் பாட்டு. பூக்கள் பூக்கும் தருணம் ஆறுயிரே பார்த்ததாரும் இல்லை. சரி வெளில போறது எப்படி? நீ ஆட்டோ எங்க போற? பில்பிஎஸ் மாதிரி இருக்கு. டேய் ஏதாவது ஒண்ணுக்கு ஆச்சரியப்படுங்கடா. எல்லாத்தையும் பில்பிஎஸ் மாதிரி. அதான் இது மேலே ஏறி அப்படியே அங்கிட்டு போயிடலாமாமா? மேல வரத்துக்குடா. ஏய் இது மேல இதுக்கு வரலாம்டா. அப்புறம் என்ன போட்டு வச்சிருக்காங்க ஏறத்துக்கு? எது மேலே ஏறி எதுலேயும் வர வேணாம். பத்தினாப்புல வெளில போகலாம். ஏய் இல்லை மாப்பிள்ள இது வந்து நமக்கு சரிப்பட்டு வராது. இது நமக்கான இடமே இல்லைங்கிறியா? இது இந்த குடும்பத்தோட குழந்தைய தூக்கிட்டு வரவங்க இல்லை குழந்தைய கொடுக்க போகிறவங்க இல்லை ஆளை கூட்டிகிட்டு வரவங்க அவங்களுக்கு தான் கரெக்ட். பார்த்து வா எவ்வளோ பெருசு ரோஜா. இங்கே போடுறாங்களா? பரவாயில்ல ஏதோ நமக்கு வித்தியாசமா தெரியுது. அது வரைக்கும் சந்தோஷமா தெரியும். டைரஜா கை பிக்கவே போகிறது. தம்பி கை காலாச்சுன்னு சும்மா இருப்பான். இங்கே டபுள் கலர் ரோஸ். ரோஸ் டபுள் கலரா? ஆமாம் ஒயிட்டா ஆரஞ்சா? பிக்சர் பொண்டாட்டிக்கு பிக்சர் போய் கொடுங்க. வேறு வித்தியாசமா இருக்கு. அப்பா வார்த்தை பார்த்துட்டு பிள்ளாடி அங்கே வேறு உங்கள் அப்பா குண்டு போகிறாண்டா. minutes later. ஓகே ரோஸ் கார்டன் முடிஞ்சு. என்ட்ரி டிக்கெட்டோ இது டிக்கெட்டா டோக்கனா ஏதோ ஒன்று 50 ரூபா கொடுத்து உள்ளே போனீங்கன்னா மஜாவாக இருக்கும். கப்புள்ஸுக்கு கரெக்டாக இருக்குங்க. மேபி பீக் ஹவர்ஸில் பிள்ளைங்களைங்க வரலாம். ஏய் நான் மேப்பை பார்த்துக்கிறேன்.
போ ஒரே வழி தான். பைன் ஃபாரஸ்ட்டுக்கு அப்புறம் தான் குணா கேவ். இதுதான்டா இது அந்த இது பெரிஜம் லேக்கு. அங்கே பாரு மட்டும் பர்மிஷன் வாங்கிட்டு ஏதோ லெட்டரில் சைன்லாம் வாங்கிட்டு போகணுமா. நம்ம இஷ்டத்துக்கு போனோன்னு இங்கே தூக்கி 3 வருஷம் உள்ள வச்சுருவாங்கலாம். போ இதுக்குள்ளே தான் பில்லர் இருக்குதா. போ கிட்ட தான்டா போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதுலேயே நேராக போனால் பைன் ஃபாரஸ்ட்டு. ஃபஸ்ட்டு மயூர் பாயிண்ட்டு, அதை முடிச்சுட்டு அடுத்து பைன் ஃபாரஸ்ட்டு. மயூர் பாயிண்டா? இப்போ அதுதான் வரப்போகுது. பைன் ஃபாரஸ்ட்டே 2 கிலோமீட்டர் தான் சொல்லிட்டா. அது 2 கிலோமீட்டர் தான். இப்போ இது வளர்ந்தானே மயூர் பாயிண்ட்டு. மயூர் பாயிண்ட் என்ன தெரில, அது ஏதோ ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வியூ பாயிண்ட் போல். அதான் இது வளைஞ்சு நேராக போனோடனே மயூர் பாயிண்ட். தண்ணிடா. முன்னாடி ஓட்டி வந்துடுறியா? லைசன்ஸ் வச்சிருக்கியா? ஹெல்மெட்